ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாக்கோபு 1 அதிகாரம் 22 ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை வஞ்சியாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த உலகத்துல அநேக மனிதர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். எப்படி வஞ்சித்துக் கொள்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி செய்வது இல்லை. Dear child of God, if you do according to the word of God, you will not deceive yourself, but you will be a blessing to many people and God will bless you. When Abraham was called, he obeyed God's voice and he followed God's instructions by leaving his own country and his own people, and he went to another place where God led him to stay in. That is the reason God blessed him. Suppose God has called him, but he says, okay, Lord, I am coming. But he didn't go. What will happen? He will not be blessed. That is the way many people, they listen to God's voice, but they don't follow, they don't obey. That is why they are not blessed. There are people, they say, I listen to God's voice, but they don't follow, they don't obey, by which they deceive themselves. They think God will bless them if they don't follow also. That is wrong. We need to follow the voice of God. We need to follow the instructions of God and do it. That is why the word of God says, not only hearers, but be doers. We need to do whatever is instructed to us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்று உங்களுடைய ஜிபிஎஸ் சொல்கிறது. அந்த ஜிபிஎஸ் சொல்லுகிறபடி நீங்கள் போகாமல் வேற வழியாய் நீங்க போனீங்கன்னா அந்த ஊருக்கு போய் சேர முடியுமா? முடியாது. அந்த ஜிபிஎஸ் சொல்லுகிறபடி போகாம நீங்க அப்படியே அங்கேயே இருந்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமா? முடியாது. ஆனா நீங்க சொல்றீங்க, நான் ஜிபிஎஸ்ல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதன்படி செய்யாவிட்டால் உங்களுக்கு என்ன? ஒன்றும் வாய்க்காது. There are people, they do not follow the worldly instructions as well. That is why they are not blessed in their life. They are not blessed in their job. Their family is not blessed because they do not follow good instructions from God. They do not follow their instructions from their superiors. They are not blessed. Their children are not blessed. Their life is not blessed, by which they deceive themselves. They say, I am listening, but they are not doing. That is why we need to be doers. We need to do things according to God's word, according to God's voice. இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்க வாழ்க்கையில நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்யவும், உமக்கு பிரியமுள்ளவைகளை நாங்கள் எப்பொழுதும் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை திசை திருப்புகிற உலக பிரகாரமான காரியங்களை எங்களை விட்டு அகற்று எங்களை பலப்படுத்தும். உமக்கு நேராக வழி நடத்தும். நாங்கள் நாங்களே வஞ்சியாதபடிக்கு நாங்கள் ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.